வணக்கம் நண்பர்களே. மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 46. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னா என்ன, அது எப்படி எக்ஸலில் நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் எக்ஸல் ஸ்க்ரீனில் போய்ட்டு இந்த வெயிட்டட் ஆவரேஜை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸல் ஃபைல் இந்த ஃபைல் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல்ல வெயிட்டட் ஆவரேஜுக்கும் ஒரு நார்மல் ஆவரேஜுக்கும் உள்ள வித்தியாசத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கேஸில் நம்ம எடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலோட பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறேன். அவரை 5 கேட்டகரியில் நான் மெஷர் பண்ணுறேன். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஈக்குவலி வெயிட் பேராமீட்டர் கிடையாது. ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் இருக்குது. நான் ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு போய் அட்டெண்டன்ஸோட மேட்ச் பண்ண முடியாது. தே ஆர் டிஃப்ரெண்ட். பேசிக்கலி இனிஷியேட்டிவை கொண்டு போயிட்டு நான் ப்ரொடக்டிவிட்டியோட மெஷர் பண்ண முடியாது. தே ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். இந்த வெயிட்டேஜ்னு ஒரு கான்செப்ட் இல்லை அப்படின்னா, அவரோட ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸலில் நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா, டைரெக்டாக ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸை நான் அப்படியே ஆவரேஜ் எடுத்துட்டேன்னா தென் இட்ஸ் கோன் கிவ் மீ வாட்ஸ் இஸ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்சன்டேஜ் வேல்யூ அச்சீவ்டில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒவ்வொரு கேட்டகரியிலும் எவ்வளோ பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணியிருக்காரு. நான் ஒரு வேல்யூ கொடுத்துருந்தேன் டார்கெட்டை, அவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கேன். இப்போ அவரோட ஆவரேஜ் பர்சன்டேஜ் என்னன்றதை ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டோம். இது வெயிட்டேஜ்னு ஒரு கான்செப்ட் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா கேட்டகரிக்கும் நான் ஈக்குவலாக வெயிட்டேஜ் கொடுக்குறேன். ஓகே, அட்டெண்டன்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸோ அதே தான் ப்ரொடக்டிவிட்டிக்கும் இம்பார்ட்டன்ஸு அப்படின்னா தென் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இல்லை சார், ஒவ்வொன்றும் டிஃபர் ஆகும், ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வேல்யூ அதோட வெயிட்டேஜ் அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும், ப்ளஸ் நெக்ஸ்ட் வேல்யூ அதோட வெயிட்டேஜ், ப்ளஸ் நெக்ஸ்ட் வேல்யூ அதோட வெயிட்டேஜ், ப்ளஸ் நெக்ஸ்ட் வேல்யூ அதோட வெயிட்டேஜ், ப்ளஸ் நெக்ஸ்ட் வேல்யூ அதோட வெயிட்டேஜ். ஸோ இந்த 5 கேட்டகரிக்கும் அந்தந்த கேட்டகரி அந்தந்த வெயிட்டேஜோடு நான் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை டோட்டல் ஆஃப் த வெயிட்டேஜ். அதுதான் ஆக்சுவலாக வெயிட்டட் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை நான் 2 விதமாக எக்ஸலில் பண்ணலாம். முதல் விஷயம், இது எப்படி பண்ணுறதுன்னா, ஐ கேன் டூ திஸ் வே. ஸோ பாருங்கள், சம் ஃபார்முலா ஃபஸ்ட்டு இந்த 2தோட மல்டிப்ளிகேஷன், கரெக்டுங்களா? வேல்யூ இன்ட்டு வெயிட்டேஜ். ஏன் சம் ஃபார்மில் போகிறோன்னா, ஏன்னா சிக்மா என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? டோட்டல். ஸோ இதை டோட்டல் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டகரியோட அச்சீவ்மெண்ட்டு அதோட வெயிட்டேஜ், கமா நெக்ஸ்ட் வேல்யூவோட அச்சீவ்மெண்ட்டு அதோட வெயிட்டேஜ், கமா இதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் அதுக்கான வெயிட்டேஜையும் நம்ம மல்டிப்ளையும் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி வர ஈச் வேல்யூயும் சம் அப் பண்ணணும். சரி, இப்போ 5 பண்ணிட்டோம். டிவைடட் பை டோட்டல் வெயிட்டேஜ். ஸோ வெயிட்டேஜ் இது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் டிவைட் பண்ணேன்னா இட் இஸ் கோன் ஷோ மீ திஸ் இஸ் வாட் இஸ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த வெயிட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது அவரோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தேன்னா, ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் 66.5 தான். இந்த வெயிட்டேஜ்னு ஒன்று இல்லைன்னா அவரோட பர்சன்டேஜ் 71.4. ஸோ அப்ரோச்சை பொறுத்து தான் டிசைட் ஆகும். நான் நார்மல் ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போகிறேன்னா இல்லை வெயிட்டட் ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போகிறான்றதை பொறுத்து தான் டிசைட் ஆகும். சரி, நீங்கள் இதை டிஃப்ரெண்ட்டாக கால்குலேட் பண்ணலான்னு சொன்னீங்களா, இது ஒரு மெத்தட் எக்ஸலில். வெயிட்டட் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு பெட்டரான அப்ரோச், எஃபிஷியண்ட்டான அப்ரோச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம் ப்ராடக்ட் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த காம்ப்ளிகேஷன் இன்னும் ரெடியூஸ் ஆகிடும். இங்கே நம்ம ஐடியலாக என்ன பண்ணுறோன்னா, இந்த எக்ஸ்ப்ரெஷனோட நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா வி ஆர் சம்மிங் அப் த ப்ராடக்ட் ஆஃப் ஈச் வேல்யூ. ஸோ சம் பண்ணணும் த ப்ராடக்ட் ஆஃப் ஈச் வேல்யூ, ரெண்டையும் சேர்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா சம் ப்ராடக்ட். ஸோ இப்போ பாருங்கள், சம் ப்ராடக்ட் இதில் அரே 1 கேட்குது, இதுதான் என்னோடய அரே 1, கமா அரே 2 அப்படின்னு கேட்குது, இதுதான் என்னோடய அரே 2. கீழே பார்த்தீங்கன்னா அரே 3 அரே 4ன்னு கேட்டுருக்கோம். பட் இப்போ 2 அரே தான் நமக்கு. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணால் ஐடியலி பிஹைண்ட் த சீன் என்ன நடக்கும்னா, B2 இன்ட்டு C2 ப்ளஸ் B3 இன்ட்டு C3 ப்ளஸ் B4 இன்ட்டு C4. அதுதான் பேக் ஆஃப் த ஆப்ரேஷன் ஆர் பேக் ஆஃப் த ஃபார்முலா பிஹைண்ட் த சீன். அதான் நடக்க போகுது. இந்த
மல்டிப்ளிகேஷன் அடிஷன் பண்ணத ரிசல்ட்டை எதால் டிவைட் பண்ணணும், வெயிட்டேஜால் டிவைட் பண்ணணும். வெயிட்டேஜோட டோட்டலால் டிவைட் பண்ணால் தான் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எஃபிஷியன்ட் வே அண்ட் ஈஸியஸ்ட் வே. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள், சம் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். சில பேர் சம் யூஸ் பண்ணாமல் ஜென்ரல் ப்ராக்கெட் போட்டு +++ன்னு போட்டிருப்பாங்க. இட் இஸ் குவைட் ஹெஃப்டி ஃபார்முலா. பட் நீங்கள் சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட ஆன்சரும் சேம், விச் இஸ் perfectly fine for us, but that is what we need. So இந்த ஃபார்முலாவுக்கு போகிறதுக்கு பதிலாக this one is perfect choice for me. So I would say some products is more efficient and easier. ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஆவரேஜ் எடுக்க போகிற அந்த வேல்யூ, ஒவ்வொரு வேல்யூக்குமே ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். அந்த வெயிட்டேஜையும் உள்ளே கொண்டு வந்து தான் நான் ஆவரேஜை கேல்குலேட் பண்ணணும். சரி, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கார்ப்பரேட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அது லேர்னிங் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகிடும். இப்போ இந்த கேஸ்க்கு வரலாம். நான் கேல்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறது வெயிட்டட் ஆவரேஜ் இன்வென்ட்ரி காஸ்ட். நான் ஒரு இன்வென்ட்ரி பார்த்துக்கிற ஆளாக இருந்தேன்னா எனக்கு வந்துட்டு என் ஸ்டோரில் இருக்கிற அந்த மெட்டீரியலோட ஆவரேஜ் காஸ்ட் என்ன, ஒவ்வொரு மெட்டீரியலோட ஆவரேஜ் காஸ்ட் என்ன. ஒவ்வொரு மெட்டீரியல்னு சொல்கிறதோட ஒரே மெட்டீரியல் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், அந்த ஒரு மெட்டீரியலோட ஆவரேஜ் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன பண்ணுவேன்னா, நான் மெட்டீரியலுக்கு எவ்வளோ வாங்கினோ, மொத்த காஸ்ட் எவ்வளோ செலவு பண்ணணும், அதை டிவைடட் பை த நம்பர் ஆஃப் மெட்டீரியல் போட்டேன்னா, இல்லை நம்பர் ஆஃப் மணி ஐ ஸ்பெண்ட் ஃபார் தட் போட்டேன்னா எனக்கு ஆவரேஜ் கிடச்சிடும். பட் என்ன பிரச்சனை இந்த கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த மெட்டீரியலை ஒரே ப்ரைஸில் வாங்கலை, ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரைஸில் வாங்குகிறேன். ஏன்னா அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கிற மெட்டீரியல். ஸோ அந்த கேஸில் எனக்கு ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணோன்னா எனக்கு அப்படியே நான் டோட்டல் ஸ்பெண்டை டிவைடட் பை போட்டு கால்குலேட் பண்ண முடியாது, தப்பாக போயிடும். ஸோ இந்த கேஸில் கவனிச்சிங்கன்னா, 4ஆம் தேதி நான் வாங்கும்போது 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 2000 யூனிட் வாங்கியிருக்கேன். 20ஆம் தேதி வாங்கும்போது 5.5 3500 யூனிட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஐடியலி இப்போ எனக்கு என்ன கால்குலேட் பண்ணோம், பர் மெட்டீரியல் ஆவரேஜ் காஸ்ட் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ ஐடியலி எனக்கு மொத்தமாக நான் எவ்வளோ செலவு பண்ணேன் இங்கே இருக்குது, மொத்த யூனிட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு இங்கே இருக்குது. ஸோ லிட்டலாக நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த வேல்யூ டிவைட் பை இந்த வேல்யூ அதுதான் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கேஸில் இந்த ரோவே இல்லை, டோட்டலே இல்லை அப்படின்னா நம்ம இந்த வேல்யூ எப்படி டிரைவ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேஸில் அகெயின் நம்ம அந்த சேம் அப்ரோச் தான் யூஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் சம் ப்ராடக்ட் டிவைடட் பை சம். இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணி அதோட அடிஷனை டிவைடட் பை த டோட்டல் வெயிட். இந்த கேஸில் குவான்டிட்டி தான் என்னோடய வெயிட்டேஜ் தவிர ப்ரைஸ் என்னோடய வெயிட்டேஜ் கிடையாது. ஓகே, ஏன்னா ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ப்ரைஸ் ஃபார் ஈச் யூனிட். ஓகே, ஸோ இந்த கேஸில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பாருங்கள். சம் ப்ராடக்ட் ஆஃப் அரே, ஃபஸ்ட் அரே வந்து என்னோடய ப்ரைஸஸ் எல்லாம், செகண்ட் அரே நான் எவ்வளோ யூனிட்ஸ் வாங்கினேன். ஸோ ஐடியில் என்ன நடக்க போகுது, பிஹைண்ட் த சீன் B7 into C7 ப்ளஸ் B8 into C8 ப்ளஸ் B9 into C9 divided by total of the weightage, which is the quantity we have purchased. இப்போ நான் டிவைட் பண்ணும்போது what I get is 5.164. இதே தான் what I will be getting if I divide these two values. பார்த்திங்கன்னா அதே தான் நமக்கு. பட் இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் அ ரோ அண்ட் தென் கேல்குலேட்டிங் இட், நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாகவே கேல்குலேட் பண்ணிக்கலாம் சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அண்ட் சம்மை யூஸ் பண்ணி. ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் வந்து கார்பரேட்டில் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில் தே ஆர் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ நார்மல் ஆவரேஜுக்கும் வெயிட்டட் ஆவரேஜுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த சம் ப்ராடக்ட்ன்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இது வெயிட்டட் ஆவரேஜுக்கு மட்டும்தானா இல்லை வேறு சில இடத்துலையும் நம்ம எக்ஸலில் யூஸ் பண்ணலாமா, எங்கெல்லாம் நமக்கு இந்த சம் ப்ராடக்ட் நம்ம வேல்யூ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.